செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மினி சாக்கோலாவாக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 2 நிமிஷம் அவங்க ஆர்டர் போட்டா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு ரீச் ஆயிடும். ஆனா நம்மளே செஞ்சு சாப்பிடுறது தாங்க ஹாப்பினஸ். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்டல் ஆகும். இதுல 5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ பனியார பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் தடவிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழியிலும் பாதி ஃபில் ஆகுற மாதிரி மாவு ஊத்திக்கோங்க. இப்போ அதுக்கு மேல நல்ல பெருசா கட் பண்ண சாக்லேட் சங்க் உள்ள வச்சிருங்க. சோ இத கவர் பண்றதுக்கு கேக் பேட்டர் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு குழியிலும் ஊத்திக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு குக் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஓபன் பண்ணாம அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க நம்ம மினி சாக்கோலாவா கேக். இத நீங்க அப்படியே சுட சுட ஓபன் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. உள்ள இருந்து அப்படியே சாக்லேட் ஊத்தும். சோ இதுக்கு மேல என்ன மாதிரி நீங்க கிரீடியா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி மேல ஊத்திட்டு சர்வ் பண்ணுங்க. செமையா இருக்கும். சோ யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சப்போர்ட் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மினி சாக்கோலாவாக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 2 நிமிஷம் அவங்க ஆர்டர் போட்டா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு ரீச் ஆயிடும். ஆனா நம்மளே செஞ்சு சாப்பிடுறது தாங்க ஹாப்பினஸ். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்டல் ஆகும். இதுல 5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ பனியார பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் தடவிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழியிலும் பாதி ஃபில் ஆகுற மாதிரி மாவு ஊத்திக்கோங்க. இப்போ அதுக்கு மேல நல்ல பெருசா கட் பண்ண சாக்லேட் சங்க் உள்ள வச்சிருங்க. சோ இத கவர் பண்றதுக்கு கேக் பேட்டர் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு குழியிலும் ஊத்திக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு குக் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஓபன் பண்ணாம அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க நம்ம மினி சாக்கோலாவா கேக். இத நீங்க அப்படியே சுட சுட ஓபன் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. உள்ள இருந்து அப்படியே சாக்லேட் ஊத்தும். சோ இதுக்கு மேல என்ன மாதிரி நீங்க கிரீடியா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி மேல ஊத்திட்டு சர்வ் பண்ணுங்க. செமையா இருக்கும். சோ யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சப்போர்ட் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மினி சாக்கோலாவாக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 2 நிமிஷம் அவங்க ஆர்டர் போட்டா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு ரீச் ஆயிடும். ஆனா நம்மளே செஞ்சு சாப்பிடுறது தாங்க ஹாப்பினஸ். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்டல் ஆகும். இதுல 5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ பனியார பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் தடவிக்கோங்க.